வரிகள் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருந்ததோ அந்த போராட்டத்தை இன்று நாம் நம் களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வலிகளையும் வேதனைகளையும் எங்கு கூறியும் நம்மளுக்கு கேட்காத குரல்களுக்கு குரமை சேர்க்கின்ற சங்கம் CITU. நாம் அனைவரும் இன்று எப்பொழுதும் போல அமைதியாகவே இருந்து நம்முடைய காட்ட வேண்டும். நம்முடைய நிர்வாகத்தில் இன்று காலை ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் பணியங்கள் போன்ற எடுத்து வச்சிருக்கோம். அதை எங்க காட்டணுமோ அந்த இடத்துல காட்டுவோம். கொலைக்கன் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு ரெஃப்ரிஜரேட்டரும் ஒவ்வொரு ஏசியும் ஒரு வெடிகுண்டுக்கு சமம். இப்ப கொலைக்கன் பண்ற ஒவ்வொரு செட்டும் எங்க வெடிக்குன்னே தெரியாது. நண்பா, நம்ம எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும். நம்மளுடைய பலம் என்னைக்குமே சாதிச்சு காட்டுவோங்கிற நம்பிக்கையோட இந்த உரையை முடிக்கிறேன். எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். நன்றி. ஊழியர்கள் 4 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறாங்க. நான் தலைவர் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் முத்துக்குமார். இந்த போராட்டம் வந்ததுக்கு முதலில் நிறுவனத்தினுடைய முரட்டுத்தனமான அராஜகமான நடவடிக்கை காரணம். இந்த நாட்டின் தொழிற்சங்க சட்டங்களை மதிக்க முடியாது என்று எடுத்த அணுகுமுறைதான் இந்த ஸ்ட்ரைக்கினுடைய அடிப்படையான ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சது. இப்ப 4 நாள்ல ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்கு நிர்வாகம் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனால் தொழிலாளர்கள் ஏற்கனவே அங்கே இருந்த 150 இருந்து 200 பேர் உள்ள தொழிலாளிகள் கூட ஒரு பகுதியை போய் வேலைநிறுத்தத்திற்கு பங்கேற்க வந்து விட்டார்கள். பரிசு பொருளை கொடுப்பது, குடும்பத்தை மிரட்டுவது, பெற்றோரிடத்தில் சென்று டிஸ்மிஸ் பண்ணிடும் சொல்றதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் தொழிலாளிகள் அச்சப்படலை. அதனால ஸ்ட்ரைக் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. இப்போ வரலாம் 1550 பேருக்கு மேல ஸ்ட்ரைக்ல பங்கெடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே அந்த ஸ்ட்ரைக்கை ஒட்டி நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, ஸ்ட்ரைக்கு துவங்கிய பிறகு நடந்த 3வது பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் முன்வச்ச கோரிக்கை, எங்கள் கோரிக்கையின் மீது சங்கம் என்கிற முறையில் நிர்வாகம் பேச வேண்டும். எங்க சங்கத்தோடு பேசணும். ஏன்னா பெரும்பான்மை உறுப்பினர்கள் நாங்கள் தான் ப்ரூவ் பண்ணியாச்சு. 2வது போட்டி அமைப்பை நீங்கள் உருவாக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம். 3வது தொழிற்சங்கத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக தொழிலாளருடைய சங்க நிர்வாகிகளையோ தொழிற்சாலைக்குள் மிரட்டு போன்ற நடவடிக்கைகளை திரட்டனிங் கைவிடப்படணும்னு நாங்கள் சொல்றோம். இப்போ இதெல்லாம் அடிப்படையான கோரிக்கைகளா இருக்கு. ஓவர் டைம் என்ற பேரில் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க தொழிற்சாலை சட்டத்தில் நீங்க அனுமதி வாங்கியிருந்தாலும் கூட கன்சர்ன் தொழிலாளருடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்க 8 மணி நேரத்துக்கு மேல வேலை என்பது தொடர்ந்து வாங்க முடியாது. இதெல்லாம் இங்கு நடக்கக்கூடிய ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கை. இவையெல்லாம் கைவிடப்படணும். இன்றைய தினம் இது குறித்து தொடர்ந்து வேலைநிறுத்தம் நடைபெற காரணத்தினால் தொழிலாளர் துறை அமைச்சர் இன்று மாலையே நாங்கள் 3 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் தலைமையிலேயே ஏற்பாடு செய்வதாக அறிவித்திருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பங்கேற்கிறது.